العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துள்ளார்கள், யார் என் மீது ஸலவாத் கூறுவதை மறந்து விட்டாரோ அவர் சுவனத்தின் பாதையை மறந்து விட்டார். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குறைந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான திருநாமங்கள் கூறப்படக்கூடிய நேரத்திலாவது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அன்னவருடைய உம்மத்தினர்கள் நாம் அனைத்துமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டால் தான் நமக்கு கிடைத்தது. நாளை கியாமத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத் இல்லாமல் ஒரு அணுவும் அசைய முடியாது. எனவே நமக்கு சுவர்க்கம் தேவை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் குறைந்தது அன்னவர்களுடைய பெயரை கேட்கும் போது, திருநாமத்தை கேட்கும் போது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதோடு பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்லக்கூடிய நாவாக நம்முடைய நாவை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் துல்ஹஜ் மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். முஸ்லிம்களுடைய கணக்கின் பிரகாரம் ஒரு புது வருடத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். முஹர்ரம் என்றால் இஸ்லாமியர்களுடைய முதலாவது மாதம், புது வருடம். இந்த புது வருடத்தை அடைய இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் சில விடயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக, இந்த வருடம் சென்ற முஹர்ரமில் இருந்து இந்த துல்ஹஜ்ஜுடைய கடைசி வரைக்கும் வாழ்ந்த இந்த கால பகுதியிலே நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கழித்தோம்? நம்முடைய அமல இபாதத்துகளில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா? நம்முடைய பாவங்களை விட்டுவிடக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே ஏற்பட்டதா? ஒரு புதிய மாதத்தை அடைவதற்கு முன்னால நமக்கு தெரியும், ஒரு வியாபாரத்தில இருந்தாலும் அதிலே கேள்வி கணக்குகள் இருக்கும். என்னென்ன நாங்க வியாபாரம் பண்ணிருக்கோம், இந்த மாதம் முடியும் போது எவ்வளவு லாபம் நமக்கு கிடைத்தது என்ற அந்த விடயங்களை நாங்கள் அரசி ஆராய்வோம்.
இந்த சென்ற மாதம் முடியக்கூடிய இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு லாபம் உண்டா இல்லையா அல்லது நஷ்டத்தில் நாங்கள் சென்றோமா என்று நாங்கள் கவனிப்பது உண்டு உலக விஷயத்துல. இதே போன்று ஒவ்வொரு மாதமும் மாறாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் அமர்ந்து இன்றைய நாள் நான் என்ன செய்தேன் என்ற அந்த கேள்வியை கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோமே ஆனால் நாளைய நாள் சிறப்பாக நமக்கு அமையும். அவ்வாறு இல்லாமல் பாவத்திலே நாங்கள் கழித்துவிட்டு ஏதோ காணோ என்ற அந்த நாளை அந்த மாதத்தை அந்த வருடத்தை நாங்கள் கழிப்போமே ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் தீனுடைய விடயத்தில் முன்னேற்றம் குறைந்து கொண்டே போகும். ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். உலகத்திலே வாழும் போது சுவனவாதி என்று ஒரு பட்டம் வழங்கப்பட்ட மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் தினமும் என்ன செய்வார்கள், ஒரு சாட்டையை கையில் எடுத்து தன்னுடைய காலிலே அடித்துக் கொள்வார்கள். அடித்துக் கொண்டு கேட்பார்கள், உமரே சொல், இன்று நீ என்ன செய்தாய்? யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. உமரே சொல், இன்று நீ என்ன செய்தாய்? அன்றைய நாள் நாம் என்ன செய்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நன்மை செய்வதில் ஆசை ஆர்வம் அதிகரிக்கும், பாவம் செய்வதில் வெறுப்பு உண்டாகும். அவ்வாறு என்றால் இன்று செய்த அதே பாவத்தை நாளையும் திரும்ப செய்திருவோம். இன்று செய்த அதே பாவம் என்றால் உதாரணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு கொள்கையை நாங்கள் கலா செய்து விட்டோம். இன்று நாம் எதுவுமே ஒரு தயார் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது, இரவிலே தூங்கிவிட்டோம். அடுத்த நாளும் அந்த கொள்கை கலா செய்யப்பட்டால் அதனுடைய ஃபிக்ர், அந்த சிந்தனை, கவலை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாது. அதே நாள் இரவு நாங்கள் கவலைப்பட்டிருந்தால் நாளைய தினம் அந்த கொள்கை பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதே போன்றுதான் பாவமாக இருந்தாலும் நன்மையான காரியங்களாக இருந்தாலும் நாம் அவ்வப்போது கேள்வி கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நம்மிடத்திலே ஒரு நாள் வரும், அந்த நாள் கேள்வி கணக்கு உண்டு. அந்த கேள்விக்கு பதில் கூறாத வரை ஒரு அடி கூட அடியால் எடுத்து வைக்க முடியாது என்று இருக்கும் போது உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அந்த கேள்விகளை தனக்கு தானே கேட்டுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் உண்டாகும். நிறைய ஆட்டோக்கள்ல ஆட்டோவுக்கு தான் அந்த ஆட்டோக்கள்ல நாங்க பார்த்திருப்போம், அல்லது வாகனங்கள்ல பார்த்திருப்போம், ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். எவ்வாறு? மற்றவர்கள் உன்னை தொழுவிப்பதற்கு முன் நீயாக தொழுது கொள். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் சில வார்த்தைகள். நம்முடைய நாட்டிலையும் நான் பார்த்திருப்பேன். மற்றவர்கள் உன்னை தொழுவிப்பதற்கு முன்னால் நீ தொழுது கொள். அப்படி என்றால் என்ன? ஒரு நாள் நம்முடைய மூச்சு நீண்டுவிடும், நாம் மரணித்து விடுவோம், நம்மை ஜனாதாவாக வைத்து மற்றவர்கள் நமக்காக தொழுகை தொழுவார்கள். அந்த தொழுகை நடைபெறுவதற்கு முன்னால் உன் மீது கடமையாக்கப்பட்ட பரவான தொழுகையை நீ தொழுது கொள். நாம் சிந்திக்க வேண்டும். சென்ற இந்த வருடம் ஹிஜ்ரி 1445வது வருடத்திலே முஹர்ரமில் இருந்து இந்த துல்ஹஜ் முடிய போகிறது. வருடத்தின் இறுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். இதுவரை நம்முடைய எத்தனை தொழுகைகளை நாங்கள் கலா செய்திருப்போம்? கேள்வி கேட்க வேண்டும். எத்தனை நோன்புகளை கலா செய்திருப்போம்? எத்தனை மனிதர்களுடைய உள்ளங்களை நோயை செய்திருப்போம்? எத்தனை மனிதர்களை பற்றி புறம் பேசி இருப்போம்? எத்தனை குடும்பங்களிலே பிரச்சனைகளை உருவாக்கி இருப்போம்? இதுவெல்லாம் பாவம் தான். எனவே இந்த பாவங்கள் நாங்கள் செய்திருந்தால் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் தினசரி செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டால் நம்முடைய நாட்கள் சுமூகமாக கழியும், மாதங்கள் நல்ல முறையில் கழியும், வருடங்களும் நல்ல முறையில் கழியும். அல்லாஹ் நம்மை பொருத்திக் கொண்ட ஒரு அடியானாக நாம் வாழ முடியும். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, வாழக்கூடிய இந்த சொற்ப காலம் இருக்கின்றதே, இந்த சொற்ப காலத்தில் நமக்கு நாமே கேள்வி கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள் மகான்கள் செய்து வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை கேட்டோம். சில பெரியார்கள் இருந்தார்கள், ஏதாவது ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் தன்னுடைய தான் புதிதாக ஆடை தைக்கும் போது அந்த ஆடையின் கொடர்ல அந்த பாவத்தை எழுதிடுவார்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் நான் செய்த பாவம் ஞாபகத்துக்கு வர வேண்டும், நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இனிமேல் அந்த பாவம் செய்யாமல் நான் வாழ வேண்டும்.
அந்த நோக்கத்திலே அதை ஞாபகப்படுத்துவார்கள். சில பெரியார்கள் சில இடங்களாக போனால், அந்த ரோட்ல போனால் அந்த பக்கம் சென்று போய் அழுவார்கள். ஏன் பெரியாரை அழுவீங்க? சிறு பராயமாக இருக்கின்ற நேரத்துல இந்த இடத்துல நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், அந்த பாவம் ஞாபகம் வருகிறது. இதற்கு நேர் மாறாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நன்மை செய்தால் ஞாபகம் வைத்திருக்கின்றோம், பாவம் செய்தால் மறந்து விடுகின்றோம். ஆனால் பாவத்தை ஞாபகம் வைக்க வேண்டும், நன்மையை மறந்து விட வேண்டும். நாம் நன்மையை ஞாபகம் வைக்கிறோம். இந்த நேரத்துல இவருக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு நான் தர்மத்தை வழங்கினேன், பள்ளி வாயிலுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது உறவினர்களுக்கு கொடுத்தாலும் சரி, செய்யக்கூடிய நன்மைகள் ஞாபகத்தில் இருக்கிறது. எதை மறக்க வேண்டுமோ அதை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம், எதை ஞாபகம் வைக்க வேண்டுமோ அதை நாங்கள் மறந்து வாழ்கின்றோம். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வருடம் நம்மை விட்டு பிரிகின்றது. துல்ஹஜ் 1445வது வருடம் இன்னும் சில நாட்களில், ஓரிரு நாட்களில் நம்மை விட்டு சென்றுவிடும். எனவே இந்த வருடம் முஹர்ரம் மாதத்திலிருந்து இந்த துல்ஹஜ் மாதம் வரை 12 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு கழிந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தொழுகைகள் கலா செய்யப்பட்டதா, உறவுகள் துண்டிக்கப்பட்டதா, அல்லது மற்றவர்களுடைய கல்புகள் நோயை செய்யப்பட்டதா, அல்லது பாவமான காரியங்கள் வேறு ஏதாவது நாங்கள் செய்திருந்தால் ஒருவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை தினமும் நாங்கள் செய்வோமே ஆனால், இதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பழக்கம் நமக்கு மத்தியிலே தினமும் ஏற்படுமே ஆனால், நிச்சயமாக இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். டெய்லி சிந்திக்கக்கூடிய பழக்கம், டெய்லி நாங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பெருவாரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் பின் நத்ரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மகான், ஒரு தடவை என்ன செய்யறாங்க, குளிப்பதற்காக வேண்டி பொதுவான ஒரு குளியல் அறைக்கு போறாங்க. ஒரு பப்ளிக் பாத்ரூம் போறாங்க குளிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப வாசல் இருக்கக்கூடிய மனிதர் அந்த பெரியவர மகான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதரை தடுக்கிறார். அவருக்கு தெரியவர் யாரு, பெரியவரே உள்ளுக்கு போறதா இருந்தா காசு கொடுக்கணும். இப்ராஹிம் பின் நத்ரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள். தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏன் உள்ள போறதா இருந்தா காசு கொடுக்கணும் என்று அந்த மனிதன் கூறியதற்கு பின்னால் அழுகின்றார்கள். இவர் அழுகிறத பார்த்து அந்த மனுஷன் சொன்னாரு, பெரியவரே நீங்க ஃப்ரீயாவே போறீங்க, இப்படி அழுது கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஃப்ரீயாவே உள்ள போகலாம். அவர் சொல்றார், நீ என்னை தடுத்ததன் காரணத்தினால் நான் அழவில்லை, மாறாக இந்த பப்ளிக் பாத்ரூம், இந்த பொதுவான குடியல் அறை இருக்கின்றது, இது எல்லாமே கூடிய ஒரு இடம். நல்லவனும் போகலாம், பாவியும் போகலாம், யாரு காசு கொடுத்தாலும் போயிடலாம். இது அப்படியான ஒரு இடம். ஆனால் நாளை சுவர்க்கம் இருக்கின்றது, நல்லவர்கள் மாத்திரம் கூடிய இடம். இன்று நீ தடுத்தது போது இப்ராஹிமே உன்னிடம் எந்த நன்மையும் கிடையாது என்று நாளை ரப்புல் ஆலமீன் என்னை சுவர்க்கத்தை விட்டு தடுத்து விட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? அதை நினைச்சு நாங்கள், இது நல்லடியார்கள், இது சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள், இவர்களை பின்பற்றக்கூடிய நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கின்றோம்? அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை, எப்படி நாம் முயற்சி செய்து அன்றாடம் கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஏற்படுமே ஆனால், அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை சீர்தூக்கி பார்ப்போமே ஆனால், தனக்கு தானே நாங்கள் கேள்வி கேட்டுக் கொள்வோமே ஆனால், நம்மிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படும் போது அதற்கு நாங்கள் சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய மனிதர்களாக நம்மை மாற்றிக் கொள்ளலாம். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் கேள்வி உங்களிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். எனவே முயற்சி செய்து நம்முடைய இந்த வருடம் முடிகின்றது, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடம் ஏதாவது நாங்கள் பாவங்கள் செய்திருந்தால் ரப்பிடத்திலே தௌபா செய்து கொள்வதோடு, நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்வதோடு, அதே சமயம் நன்மையான காரியங்களில் குறைவு ஏற்பட்டிருந்தால் இனிமேல் அதை செய்ய மாட்டேன். புதிய வருடம் ஒன்று ஆரம்பிக்கும் போது இனிமேல் என்னுடைய கொள்கைகளை நான் கலா செய்ய மாட்டேன், இனிமேல் என்னுடைய நோன்புகளை கலா செய்ய மாட்டேன், இனிமேல் யாருடைய உள்ளத்தையும் நோயை செய்ய மாட்டேன், இனிமேல் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன், இனிமேல் யாரையும் பொய் பேச மாட்டேன், இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்ற நல்ல நியத்துக்களை நாங்கள் வைத்துக் கொள்வோமே ஆனால், அந்த நியத்துக்குண்டான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நமக்கு வழங்குவான். எல்லாமே நியத்தை பொறுத்துதான். நாங்க வாரி வழங்கினாலும் காசை நியத்து தூய்மை இல்லை என்றால் நன்மை கிடையாது. நாம கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்தாலும் நியத்து தூய்மை இல்லை என்றால் நன்மை கிடையாது. இதே ஒரு மனிதனுடைய நியத் தூய்மையாக இருந்து அவன் கொடுப்பேன் என்று நியத்து வைத்து அவனால் கொடுக்க முடியாவிட்டாலும் நியத்துக்குண்டான கூலியை ரொம்ப அவனை கொடுத்துருவான். அதனால நல்ல அமல்கள் செய்கின்ற விஷயத்துல நாம் நம்மை முந்திக் கொள்ள வேண்டும். நாம் நமக்காக வேண்டி, நம்முடைய கபருக்காக, நம்முடைய ஆசிரத்துக்காக, நம்முடைய கேள்வி கணக்குக்காக நாங்கள் கொஞ்சமாவது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, எனவே சங்கையான முஹர்ரமுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த முஹர்ரம் நிறைய சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதம். இஸ்லாமிய மாதத்தின் முதலாவது மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல்ஹஜ். இந்த 2 மாதமுமே நமக்கு தியாகத்தை தான் கற்றுத்தருகிறது. தீனுல் இஸ்லாம் என்றால் தியாகம். துல்ஹஜ்ஜை எடுத்தால் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள். அதே போன்று முஹர்ரம் எடுத்தால் கர்பலாவில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் அஹ்லுல் பைத்துகளுடைய தியாகங்கள். இதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே இந்த 2 மாதங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் தியாக மனப்பான்மை ஏற்பட வேண்டும். அனைத்திலும் பொறுமை ஏற்பட வேண்டும். பல பிரச்சனைகள் வரும். உலகம் என்றால், வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமான முறையில் தீர்வு காண வேண்டுமே தவிர யாரின் மீதும் நாங்கள் பரிசுமத்தி விட்டு தன்னை தூய்மையானவர்கள் என்று நாங்கள் ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டு செல்லக்கூடாது. பிரச்சனைகள் வந்தால் பொறுமையை நாங்கள் கையாள வேண்டும். பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி கேட்குமாறு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றார். எனவே முயற்சி செய்து நாங்கள் இந்த வாழக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையோடு நல்ல முறையில இந்த வாழ்க்கையை கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து முஹர்ரமுடைய மாதம் வந்துவிட்டால் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மகான்கள், நல்ல மனிதர்கள், சீதேவர்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்பத்திலே இவருடைய ஒரு வரலாறு சம்பவத்தை கேட்டோம். முஹர்ரம் முதலாவது பிறை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய ஒரு நாள். அவர்கள் ஷஹீதான ஒரு நாள். முஹர்ரம் தலைப்பிறையிலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளி வாசல் நிறைவேற்றும் போது ஒரு மனிதன் கத்தியால் குத்தி அதனால் நோய்வாய்ப்பட்டு அதன் பின்னால் முஹர்ரம் தலைப்பிறையிலேயே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நாளும் முஹர்ரம் முதலாவது பிறையில் தான். பிரபல்யமான ஒரு சஹாபி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அன்னவருடைய முபாரக்கான வாயினால் சுவனவாதி என்ற பட்டத்தை தட்டிச் சென்ற சஹாபி. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சில சிறப்புகளையும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அவருடைய பெயர், துனியாவில் அவருடைய பெயர் எவ்வாறு? உமர். அவருடைய உமர் என்று அவர்களை கூப்பிடுவார்கள். அதே போன்று வானத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் ஃபாரூக். வானத்தில் என்ன பெயர்? ஃபாரூக் என்று அழைக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்கள், கிதாபுகள் இருக்கின்றதே, இந்த கிதாபுகள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை மன்திகுல் ஹக், ஹக்கை மாத்திரம் மொழியக்கூடிய மனிதர் என்ற பெயரை கொண்டு அவர்களுக்கு நாமம் சூட்டப்பட்டுள்ளது. அதே போன்று இன்ஜீல், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு வேதங்களில் ஒரு வேதம் தான் இன்ஜீல் வேதம். இந்த வேதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் காஃபி என்பதாக குறிக்கப்பட்டுள்ளது. காஃபி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சுவர்க்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் சிராஜ். புதுசா இருக்கும் நாம் கேட்கிற நேரத்தில் இந்த விஷயங்கள் சில சமயம் புதிதாக இருக்கும். சுவர்க்கத்தில் சிராஜ், இப்படி பல பெயர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சங்கைப்படுத்தினான். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் இஸ்லாமிய மார்க்கத்தை 39 மனிதர்கள் கபூல் செய்ததன் பின்னால 40வது கபூல் செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால முத்தம்மிமுல் அர்பஈன், 40ஐ பூர்த்தி செய்தவர்கள் என்பதாகவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறப்படும். இதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு இஸ்லாத்தை தம்பியவர்கள். இது எல்லாத்துக்கும் தனித்தனி வரலாறுகள், இங்க எல்லாத்தையும் பேச முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பெரும் துஆவுடைய பரக்கத்தை கொண்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள். அதனால் இவர்களுக்கு முராதே ரசூல், ரசூலுடைய முராத் என்பதாகவும் ஒரு புனைப்பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட இந்த துனியால 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதிலே அவர்கள் ஹலீஃபாவாக 10 வருடங்கள் 6 மாதங்கள், ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 4 நாட்கள் அந்த ஹலீஃபாவாக அவர்கள், அந்த முஸ்லிம்களுடைய தலைவராக ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக அவர்கள் நியமிக்கப்பட்டு ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட உமர் ஆட்சி என்றால் அது உமருடைய ஆட்சி தான் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூறக்கூடிய அளவுக்கு ஆட்சி செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை போன்று இதுவரை யாருமே ஆட்சி செய்யவில்லை. அப்படி ஒரு நீதமான ஒரு மனிதர். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் கேட்கிறார், உமரே ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கும் போது ஏன் அழுகின்றீர்கள்? இல்ல, ஒரு பாலம் ஒன்று முன்னாடி தான், அந்த பாலத்தை காண்பிக்க சொல்ற. இந்த பாலத்துல ஆடுகள் செல்லக்கூடிய நேரத்துல அந்த பாலம் கொஞ்சம் சரியில்லாததன் காரணத்தினால் ஒரு ஆட்டினுடைய கால் போல் இறுவி கால் உடைஞ்சிருச்சு. அந்த ஆட்டினுடைய கால், முட்டன் கால் உடைந்து விட்டது. நான் பயப்பட்டேன், நான் கியாமத்துல என்ன அல்லாஹ் தஆலா உமரே
உன்னுடைய ஆட்சியில நீ பாலத்தை ஏன் சரியான முறையில் சமைக்கவில்லை, ஏன் சரியான முறையில் அதை கட்டவில்லை என்று என்னிடம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் கூறுவது? அவ்வளவு பயப்படுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு பயப்படக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் கிட்டத்தட்ட அல்-குர்ஆன்ல 20 வசனங்கள் இருக்கின்றது. இவருடைய விஷயத்துல இவர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனுடைய வசனங்களாக இறக்கியது, அல்லது இவர்கள் ஏதாவது செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவர்களுக்காக வேண்டி இறக்கியது. இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் 20 ஆயத்துக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விடயத்தில் இறக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆஜிசி, அதாவது அவருடைய பணிவு தன்மையாக இருந்தாலும் சரி, தக்வாவாக இருந்தாலும் சரி, முஹப்பத்தே ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது வைத்திருந்த முஹப்பத்தாக இருந்தாலும் சரி, அதே போன்று அவருடைய நற்குணங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வீரமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த தான தர்மமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தனித்தனி சாப்டர்ஸ், தனித்தனி சிறப்புகளை உள்ளடக்கியது. தனியே ஒவ்வொன்றையும் கூறலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் சொன்னாங்க, நீங்க நல்லவர்களை பற்றி பேசும்போது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கின்றேன், நல்லவர்களை பற்றி நீங்கள் பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கட்டாயம் நீங்க பேசுங்க. அவர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். எனவே ஒவ்வொரு சஹாபியும் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அந்த சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குகின்றார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு சஹாபியும் இருக்கிறார்கள். ஏனென்றால் முஹர்ரம் மாதம் வருகிறது. சில சஹாபாக்களை தரம் குறைத்து, சில சஹாபாக்களை தரம் உயர்த்தியும் பேசுவார்கள். இந்த கூட்டத்தில் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் சுவனவாதிகள் தான். ஒவ்வொரு சஹாபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஈமான் கொண்டு ஈமானோடு மரணித்தவர்கள் தான். இவர்கள் அனைவரும் சுவர்க்கவாதி என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே விசேஷமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விடயத்துல பல ஆயத்துக்கள், பல வரலாறுகள். ஒரு மனிதர் ஒரு தவறை செய்து விட்டால் அவர்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை எவ்வாறு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல ஒரு மனிதர் வாரார், ஒரு தவறு செஞ்சிட்டார். அவருக்கு தண்டனை வழங்குவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சமூகத்தில் கூறுவாராம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனுக்கு உண்டான தண்டனையையும் என்ன செய்யலாம், அறிவித்து விட்டாங்க. இதுதான் அவருடைய பனிஷ்மெண்ட். அப்போது அந்த மனிதர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறார், குதில் ஆஃப்வ வக்முர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறினார், ஹபீபே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மன்னிக்க கூடிய தன்மையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மேலும் நல்லதை கொண்டு ஏவுங்கள், மேலும் மடையர்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த ஆயத்தை ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு அந்த மனுஷனை மன்னிச்சு அனுப்பினாங்க. அந்த ஆயத்தினுடைய முதலாவது வார்த்தை மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு பண்பு, நமக்குள்ளே மிக முக்கியமாக ஏற்பட வேண்டிய ஒரு தன்மை, ஒரு சிஃபத், மன்னிக்கக்கூடிய தன்மை. இது நமக்கு மத்தியில இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தண்டனை வழங்கப்படக்கூடிய மனிதனை மன்னித்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு இந்த மன்னிப்பை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது. இது கணவன் மனைவியை மன்னிப்பது கிடையாது, மனைவி கணவனை மன்னிப்பது கிடையாது, குழந்தைகளை மன்னிப்பது கிடையாது, அயலவர்களை மன்னிப்பது கிடையாது. மஸ்ஜிதிலே இருந்தால் மஸ்ஜித் நிர்வாகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்தால் இன்னொருவர் மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த மனோபக்குவம் கிடையாது. அவர்களை பற்றி பின்னால் பேசி தெரிவது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, மிகவும் மோசமான ஒரு தன்மை. மன்னிப்பு வழங்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான், நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 வகையான நசீஹத்தை, ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஒரு தடவை எவ்வாறு என்றால், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யாரு மத்தவங்க மேல நீங்க கருணை செய்ய மாட்டீர்களோ உங்கள் மீதும் கருணை செய்யப்பட மாட்டாது. நீங்க இரக்கம் காட்டுங்க, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். நீ உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நீங்க மற்றவர்களோடு ஒற்றுமையா இருங்க, நீங்க கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா உங்களை சமாதானப்படுத்தி வைப்பான். இரண்டாவது சொன்னார்கள், மல்லா யக்ஃபிர் லா யுக்ஃபர் லஹு, யார் இன்னொருவரை மன்னிக்க மாட்டாரோ அவரையும் கியாமத்தில் மன்னிக்கப்பட மாட்டாது. நாங்க மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ளணும். மற்றவங்க ஏதாவது தவறு செய்தால் அதை மன்னித்தால் இதன் பொருட்டை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை கியாமத்துடைய நாள்ல நம்மை மன்னிப்பான். மேலும் மல்லா யதூபு லா யுதாபு அலைஹி, யார் தௌபா செய்வது கிடையாதோ அவருடைய தௌபா கபூல் செய்யப்பட மாட்டாது. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தௌபா செய்யக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவது கூறினார்கள், மல்லா யத்தகி லா யுகரு, அதாவது யார் பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்வது இல்லையோ, பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழ்வது கிடையாதோ, நாளை கியாமத்திலும் அவரை பாதுகாக்கப்பட மாட்டாது.
உலகத்துல வாழக்கூடிய காலத்துல பாவத்தை விட்டு தவிர்த்து நாங்கள் வாழ்ந்தால் கியாமத்துல அல்லாஹ் தஆலா நம்மையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பான். எனவே இப்படியான நசீஹத்துக்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே போன்றுதான் ஷேக் தரீகத் அமீர் சுன்னத் அவர்கள் தன்னுடைய ரிசாலால எழுதக்கூடிய ஒரு விஷயம், லேசான ஒரு விஷயம். ஒரு மனிதர் இருந்தார், மரணித்து விட்டார். இதை மாத்திரம் நான் கூறி முடிக்கின்றேன். ஒரு மனிதர் அவரை கனவுல காண்கிறாரு. கனவு கேட்கிறாரு, மௌத்தா போன மனுஷனை கனவுல கண்டு கேட்கிறாரு, எப்படி அப்பா இருக்கிறீங்க? சொல்றாரு, நல்லா இருக்கிறேன். காரணம் என்ன? ஒரு தடவை என் மனைவி சாப்பாடு சமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பை கூடுதலா போட்டுட்டா. உப்ப என்ன செஞ்சுட்டா? கூடுதலா போட்டுட்டா. எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. இவர் என்ன சொல்றாரு, இந்த மனிதர், எனக்கு சரியான கோபம் ஏற்பட்டது. ஆனால் அந்த கோபத்தை நான் தாங்கிக் கொண்டேன், அடக்கிக் கொண்டேன். அந்த கோபத்தை நான் என்னுடைய மனைவி மீது காட்டவில்லை, அதை நான் அடக்கிக் கொண்டேன். இந்த காரணத்தினால் அல்லாஹ் என்னை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தன்மை, எவ்வளவு பெரிய ஒரு சிஃபர். நாம் செய்யக்கூடிய பெரும் பெரும் அமல்களை நாம் நினைக்கின்றோம், இந்த அமலை செய்தால் நமக்கு சுவர்க்கம் என்று. யாரும் அமல்கள் மூலமாக மமதை அளிக்க முடியாது நான் சுவர்க்கவாதி என்று. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. பாவத்துக்கு தௌபா உண்டு. கடைசி மூச்சு வரை அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்வான். எனவே நாங்கள் தௌபா செய்து நாங்கள் சுமூகமான முறையில் வாழ்வோமே ஆனால், சிறு சிறு பிரச்சனைகளை சுமூகமாக நாங்கள் தீர்வை காண்போமே ஆனால், நம்முடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலும் நாங்கள் நிம்மதியாக வாழலாம். எனவே சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டியும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய மனைவியோட குழந்தைகளோடு நாங்கள் தர்க்கங்கள், நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. அவர்களை ஏசுவதோ திட்டுவதோ கூடாது. சில மனிதர்கள் தூசண வார்த்தைகளால் கூட ஏசுவார்கள். சில மனிதர்கள் கையை கூட ஓங்கி அடிக்கக்கூடிய தன்மை, பழக்கம் அவர்களிடம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம உலகத்துல வாழக்கூடிய காலத்துல மற்றவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் தஆலா கியாமத்துல் நாளில் நம்மை கண்ணியப்படுத்துவான். எனவே நாம் முயற்சி செய்து வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மனிதர்களாக மரணிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் சங்கையான முஹர்ரம் மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்மை விட்டு பிரியக்கூடிய இந்த ஹிஜ்ரி 1445வது வருடத்திலே நாங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. இனிமேல் பாவங்கள் செய்யாமல் நம்மை நீ பாதுகாத்தருள்வாயாக. நன்மைகள் செய்வதிலே ஆசை ஆர்வத்தை தந்தருள்வாயாக. மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.